எல்லா ஊர்லேயும் கொலைகளெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது கொலையெல்லாம் நீங்கள் நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? இவர் இருக்கார்ல ஒரு டேரக்டர், எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரியே படம் எடுத்துகிட்டு இருப்பார்ல லோகேஷ் கனகராஜ். அவர் மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் என்ன ஒன்று கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வா, முதல்ல இது நிறுத்து, முதல்ல நீ மக்களுக்கு முடிஞ்சால் நல்லது சொல்லு, இல்லை மூடிட்டு உன் வேலை வைப்பார். அடுத்த வாட்டி பண்ணினா சென்சார் போர்டு கூப்பிட்டவனு என்ன சொல்லணும்? யோ என்ன நீ எப்போ பார்த்தாலும் வயலன்ஸ் இவ்வளோ வைக்கிற, குறையா, இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாதுன்னு அதை வந்து கிழிச்சு போடணும். ஓகே. அப்போ தான் நாடு திருந்தும். இல்லை எப்படி நாடு திருந்தோம்? சோ இதனால நீங்கள் என்ன வளர்க்குறீங்க? எல்லாரும் டியூன் பண்ணுறீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? 15 வயசு பையனை டேய் பக்கத்தில் தானே அடி பரவாயில்ல எடுத்துகிட்டு போ வெட்டுறா இப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம்? அந்த நியூஸாக போடுவான் எல்லா சேனல்லையும். சேனல்களுக்கும் அறிவு கிடையாது, சினிமா இயக்குநர்களுக்கும் அறிவு கிடையாது. இவனுங்க வந்து பவர்ஃபுல் மீடியத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க, சொசைட்டியை கொள்றானுங்க. இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு இந்தியா என்ன எனக்கு தெரியாது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு கவலை இல்லை. பட் நம்ம சொசைட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன், நம்மளாம் மீடியாவில் இருக்கோம். நம்ம வந்து ஒன்றும் மூடிக்கிட்டு சும்மா பொத்திக்கிட்டு இருக்கணும், இல்லை நல்லது பண்ணணும். கெடுதல் பண்ணிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன்டா உனக்கு காசு வருதுங்கிறக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ அரசியல்வாதிக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அப்போ நீனும் ஒரு பொறுக்கியான அரசியல்வாதி தான், மட்டமானவன் தான். உன் காசுக்காக தானே நீ பண்ணுற. அதை நிறுத்துங்கடா, வயலன்ஸை நிறுத்துமோ. இல்லை வயலன்ஸை நிறுத்துனா நீ படத்தில் வயலன்ஸ் தேவைன்னா தேவையான இடத்துல வை. எப்போ பார்த்தாலும் கத்தி தூக்கிட்டு ஆளவன். அது இந்த அந்த என்னமோ சிந்தாரி படம் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, ஸ்க்ரீனுக்கு வெளியிலே ரத்தம் ஊற்றும். தனுஷ் படத்தில் ஸ்க்ரீனில் வெளியில் ரத்தம் ஊற்றும், அப்படியே ஒரு குடம் நிறைய அப்படி இருக்கும் படம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. வெறுப்பை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. அதாவது ஹேட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ரிலிஜன், ஹேட் ரிலிஜன் மாதிரி மக்களுடைய மனதில் ஹேட் வரணும். அவன் வந்து மக்களோட ஒத்து வாழக்கூடாது, அவன் தகராறு பண்ணிட்டே இருக்கணும், வீம்பு பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே அட்வொகேட்டா, நம்ம லிட்டிகேட்டா? நம்மளாம் மனுஷங்க. முதல்ல லிட்டிகேஷனை நிறுத்து, ஒத்து வாழுங்கடா. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, சம்பாரிச்சிங்களா? இன்னொருத்தன் சம்பாரிச்சான்னா வயிற்றுச்சல் படாத, அவன் சம்பத்தியே அவன் சம்பாதிக்கிறான். உன்னால் முடிஞ்ச சம்பாரிச்சிட்டு வாழுங்கடான்றேன். இதெல்லாம் போதனமாக இருக்குது. நான் புத்தரா காந்தியாங்க, சாதாரண ஆள். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ண, முடியலன்னா போய் கெடுங்க. Don't buy a plot. Plot வாங்காதீங்க, லொகேஷன் வாங்குங்க. அண்ணா நகர் லைஃப், கொளத்தூர் பிரைஸ். Stepstone presenting Vista Prime Residential Plot, just 99 lakhs. Just 150 meters from Metro Station and Meridian Hospital, Kolattur.